ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அமேசான் வெப்சைட்டில் எப்படி ஒரு அஃபிலியேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். அதாவது அமேசான் வெப்சைட் பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதில் பர்ச்சேஸும் கூட பண்ணியிருப்பீங்க. ஸோ அமேசான் வந்து ரொம்ப பாப்புலரான ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் தான். ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு அமேசான் அடிச்சிங்கனாலே அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் உங்களுக்கு அது ரிலேட்டடான வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வரும், தெரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து டைப் பண்ணும்போது அமேசான் அப்படின்னு நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக amazon.in, அதாவது இந்தியாவுக்கு உண்டான அந்த டொமைன் இங்கே வரும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அஃபிலியேட் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மறைமுகமான பார்ட்னர் மாதிரி தான். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம டைரெக்டாக எங்களோட பார்ட்னர் மாதிரி இல்லாமல் அமேசானோட ப்ராடக்ட்ஸை நம்ம வந்துட்டு ப்ரொமோஷன் மட்டும்தான் பண்ணுவோம். நம்ம டைரெக்டாக போய் சேல் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுடைய வெப்சைட்ஸில் அமேசான் ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட்டு நம்ம ஒரு விளம்பரம் மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அஃபிலியேட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம இதுலேருந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த அமேசான் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக அமேசான் வெப்சைட் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருக்கு இல்லைங்களா, www.amazon.in, இந்த அட்ரஸ் பாரில் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இந்த வெப்சைட்டில் கீழே கடைசியில் வந்தீங்க அப்படின்னா பிகம் an affiliate இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம இதில் அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் நம்ம ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரி டைப் ஆஃப் ப்ராடக்ட்டையும் நம்மளுடைய வெப்சைட்ஸ்லையோ அல்லது நம்ம ஃப்ரீயாக பண்ணக்கூடிய பிளாக்ஸ் மூலிமாவோ ப்ரொமோஷன் பண்ணலாம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸை அல்லது அந்த கேட்டகரி டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பார்க்குறாங்க, இல்லை அதன் மூலமாக கிளிக்கு நடக்குது, இல்லை அந்த கிளிக் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதெல்லாமே என்னங்கிறது நான் 1 by 1 உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் அமேசான் வெப்சைட்டில் வரோம். அந்த வெப்சைட்டில் கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே அமேசானோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருப்பாங்க, பிகம் an affiliate இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கே மேலே இருக்கக்கூடிய லிங்க் வந்து இது அமேசானோட லாகின் ப்ராசஸ். அதாவது இதில் யூஸராக ஜாயின் பண்ணுறது. நம்ம வந்து அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்க்கு கிளிக் பண்ணணும். இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வரும், இருக்கு இல்லைங்களா, அமேசான் அசோசியேட்ஸ். ஸோ இதில் இந்த ஜாயின் நவ் ஃப்ரீங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இந்த லாகின் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இதில் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம், இதில் எந்தெந்த மாதிரி ப்ராசஸை நம்ம ஹேண்டில் பண்ணலாம், இதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கமிஷன் கிடைக்குது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.